ஒரு குட்டி ரேண்டம் டே ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு சொல்லவா? எல்லா வீக்கெண்டும் வீட்டில் இருக்கோம். இந்த வீக்கெண்ட் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். எங்கே போனேன் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து சிறுவாணி போகிற வழியில் இருக்க பெதஸ்தாக்கு தான் போனோம். இந்த இடம் கிறிஸ்டின்ஸ்க்கான ஸ்பாட்டுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. பட் அப்படி இல்லை. இது ரொம்ப காமன் பீப்புள் போகலாம், எல்லா ரிலீஜியன் மக்களும் போகலாம். அது எப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்னால், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும், காமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கலாம், அங்கே போய் ப்ரே பண்ணலாம். அங்கே அந்த 7 சிலுவை காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருப்பாங்க, அதை போய் ரீட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் பிப்ளிக்கலாக இருக்க கொஞ்சம் ஸ்டோரிஸ் ரிலேட் பண்ண மாதிரி ஸ்பாட்ஸ் வச்சுருப்பாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் போய் அதெல்லாம் செக் பண்ணிட்டு வரலாம். இல்லைனா அது ஒரு நல்ல ஹில் வியூ இருக்கும், அதை பார்த்துட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே சிறுவாணியில் போய் குளிச்சுட்டு அப்படியே ஈஷாவும் அங்கேருந்து பக்கம், அங்கேயும் போய் விசிட் போட்டு ஒரு நல்ல ஃபேமிலி ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் காலையில் 11 போல் கிளம்புனேன். போகும்போதே பதனி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக ஒரு ட்ரைவ் போகிற மாதிரி போயிட்டு லன்ச் எடுத்தேன். லன்ச் எடுத்து முடிச்சோன்னையுமே ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டோனையுமே நமக்கு அப்படியே கிளைமேட் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க.